இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் மினி விளாக் பார்க்கலாமா? நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிச்சு. அது வாங்கிட்டு கூடவே ஒரு வழியாக எனக்கு இந்த டெல்லி கேரட் கிடச்சிருச்சு. இது டெல்லி கேரட் இல்லைனா ரெட் கேரட்னு சொல்லுவாங்க, அதுவும் வாங்கியிருந்தேன். சீசன் இருக்கிறப்போ இந்த ஃப்ரெஷ் பட்டாணி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை வாங்கி உரிச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் வெஜ்ஜீஸ்லாம் ஆட் பண்ணி சேமியா கிச்சடி தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸ், கேரட் கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. நான் இன்னைக்கு அரிசி சேமியா தான் எடுத்திருக்கேன். மெல்லிசா இருக்குல்ல அந்த சேமியா உள்ள போட்ட கொஞ்ச நேரத்துல இப்படி சாஃப்ட் ஆயிடும். தண்ணியும் சேமியாவும் ஒரே அளவில் இருக்கணும். 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல நெலுன்னு சூப்பரான சேமியா கிச்சடி தயார். இதை அப்படியே சுட சுட எடுத்து வச்சு மேல கொஞ்சமா சக்கரை மட்டும் தூவி சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். எங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் கேட்டுட்டே இருந்தனால ஒரு ஸ்ரீலங்கன் கிட்ட தான் இந்த மீன் சொதி ரெசிபி வாங்கி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் சூப்பர்னு சொன்னீங்க, சிலர் நாங்க வேற மாதிரி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இது சூப்பரா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.